திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வேதபுரீஸ்வரர் கோயிலில் திருஞான சம்பந்தரின் 49ஆம் ஆண்டு பதிக விழா விமர்சையாக நடைபெற்றது. திருவொத்தூரில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான வேதபுரீஸ்வரர் கோயிலில் திருஞான சம்பந்தர் விழாவையொட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு நீராட்டு நடைபெற்றது. பின்னர் கைலாய வாத்தியம் இசைக்க கோயிலில் வலம் வந்தபோது தலவிருட்சமாக விளங்கும் பனைமரம் அருகே திருஞான சம்பந்தரின் 12 பதிகத்தை அடியார்கள் பாடினர். அப்போது ஆண் பனையில் இருந்து பனம்பழம் கீழே விழுந்தது. அதனை பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயத்தில் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடிய போது ஆண் பனை கொலைகின்றதாக தல வரலாறு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பெண்கள் அம்மியில் பச்சை மஞ்சள் அரைத்து பூசும் விழா விமர்சையாக நடைபெற்றது. உக்கிர கோபத்தில் இருக்கும் பூமாயி அம்மனை சாந்தப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 3வது வெள்ளிக்கிழமை என்று பச்சை மஞ்சளை அம்மிக்கல்லில் அரைத்து அம்மாளின் முகம் மற்றும் திருமேனியில் பூசி வழிபடுவது வழக்கம். இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு அம்மியில் பச்சை மஞ்சள் அரைத்தனர். அதனை பூமாயி அம்மனின் முகம் மற்றும் திருமேனி முழுவதும் பூசி தீபாராதனை காட்டப்பட்டது. பின்பு அம்மனுக்கு சாத்தப்பட்ட மஞ்சள், குங்குமம், வளையல் ஆகியவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மதுரை அருகே செடிகளால் மூடப்பட்ட குண்டாற்றினை தூர்வாரி தூய்மைப்படுத்திட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உசிலம்பட்டி 4 வழிச்சாலை அருகே செல்லும் குண்டாற்றில் கழிவுகள், குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் குண்டாறு பகுதியில் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே புதுப்பாளையம் பகுதியில் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்து ஊசி போட்ட பழனிசாமி என்பவர் கையும் களவுமாக பிடிபட்டார். இவரை ஈரோடு மாவட்ட பொது மருத்துவ இணை இயக்குநர் தலைமையிலான சுகாதாரத்துறையினர் பிடித்து மருந்து கடைக்கும் சீல் வைத்தனர். பிடிபட்ட பழனிசாமி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே பழமை வாய்ந்த ராயப்பன்பட்டி புனித பனிமயமாதா ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இங்கு ஆண்டுதோறும் பெருவிழா விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான பெருவிழா வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கொடியேற்றமும் பங்குத்தந்தை ஞானப்பிரகாசம் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று இறை வழிபாடு செய்தனர். தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் மாலை நேரத்தில் யானை கூட்டம் சாலையை கடப்பதால் பயணிகள் கவனத்துடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அந்தியூரிலிருந்து மைசூர் செல்லும் பிரதான சாலையில் தமிழக எல்லையில் கர்நாடக வனப்பகுதிக்கு உட்பட்ட அரக்கன் பள்ளம் என்ற இடம் உள்ளது. இங்கு தினமும் மாலை வேளையில் யானைகள் கூட்டமாக சாலையை கடந்து செல்கின்றன. இரு மாநில எல்லையில் உள்ள இப்பகுதியில் அதிக அளவில் யானைகள் நடமாட்டம் உள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் செல்லுமாறும் யானைகளுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் எனவும் வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள குச்சனூர் சுரபி நதிக்கரையில் உள்ள சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலில் திருக்கல்யாண விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோயிலில் ஆடி பிரம்மோற்சவ திருவிழாவில் சனீஸ்வர பகவானுக்கும் நீலாதேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் சாவின் விளிம்பில் சிக்கி தவிக்கும் மாணவர் கடலூர் கிஷோர் சரவணனை மீட்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிஷோர் சரவணனுக்கு போதை ஊசி செலுத்தி உக்ரைனுடனான போருக்கு அனுப்ப உள்ளதாகவும் இதேபோன்று பாதிக்கப்பட்டு ரஷ்யாவில் தவிக்கும் இந்திய மாணவர்கள் அனைவரையும் மீட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போருக்கு அனுப்பப்பட உள்ளார். அவ்வாறு அவர் போருக்கு அனுப்பப்பட்டால் கிஷோர் சரவணனை நாம் இழந்திட நேரிடலாம். காட்பாடி அடுத்த வஞ்சூர் கிராமத்தின் கிராம தேவதையான வஞ்சி அம்மனுக்கு 15 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆடி மாதம் 3ஆம் பெருவெள்ளியை முன்னிட்டு 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட வஞ்சி அம்மனை ஏராளமானவர்கள் வழிபட்டனர். பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக்க வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் அருகே மாவட்ட கூட்டுறவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு ஊழியர் சங்கம் CITU சங்கத்தினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை தொடர்பாக முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அரசு வரக்கூடிய காலகட்டங்களில் நியாயவிலைகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், தனித்துறையாக்க வேண்டும், நியாயவிலை கட்டிடங்களை குடிநீர் மற்றும் கழிவுறை வசதியுடன் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி
நீலகிரி மாவட்டம் அப்பர் குன்னூர் பகுதியில் தேயிலை தூள் ஏற்றிக் கொண்டிருந்த லாரி திடீரென நியூட்ரல் கியர் விழுந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் லாரியில் இருந்த ஓட்டுநர் படுகாயமடைந்தார். தனியார் தேயிலை தூள் குடோனில் முன்னோக்கி சென்ற லாரி தேயிலை தூள் மூட்டைகளுடன் சாலையில் கவிழ்ந்தது. காயமடைந்த ஓட்டுநர் புஷ்பராஜ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.